கைஸ், உங்களுக்கு ஒரு அரிய வகை ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஏன் எந்த செடி வச்சாலும் வளருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே பாருங்கள், மண்ணோட குவாலிட்டி பாருங்கள் எப்படின்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுது பாருங்கள். கீழே வந்து செம்மண், இடையில ஒரு மண், அதுக்கு மேலே ஒரு மண் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து மற்ற ஏரியாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு செம்மண் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடிகள் வந்து செம்மண்ணில் இதாகாது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள். கீழே செம்மண் இருக்கா, கீழே செம்மண் இருக்கா, மேலே பாருங்கள் ஒரு டார்க் கலரு, அதுக்கு மேலே வந்து பாருங்கள் நைஸ் மண். ஸோ எப்படின்னா இப்போ இந்த செம்மண்லலாம் வேறு ஸ்ப்ரெட் ஆகாது, இதெல்லாம் வேறு ஸ்ப்ரெட் ஆகாது. வேறு ஸ்ப்ரெட் ஆனால் தானே உங்களுக்கு செடி வந்து நல்லா பெருசாக வளரும். இப்போ இங்கெல்லாம் வந்து வேறே ஸ்ப்ரெட் ஆக முடியாத போது எப்படி நம்ம செடி வந்து பெருசாகும்? ஸோ அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் செடி வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி மண் இருக்கிற இடத்துல வளராது. பட் இந்த மேலே இருக்கிற மண் பாருங்கள், கருப்பு கலர் இருக்குல்ல, அந்த மண்ணில் பாருங்கள் எல்லா இடத்துலையும் வேறு தெரியுது பாருங்கள். கரெக்டாக வேறு தெரியுதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியல. ஒரு வேளை அந்த மண் அளவு அதிகமாக இருக்குது, அதனால தான் வேறு அது வரைக்கும் தெரியுது, இது கீழே தெரியல அப்படின்னீங்கன்னா மேலே பாருங்களேன், அங்கே பாருங்கள் கருப்பு மண்ணோட அளவு கம்மியாக இருக்குது, செம்மண் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் அங்கே வேறே உங்களால் பார்க்க முடியாது. ஓகேயா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ரீசன் ஏன் வைக்கிற எல்லா செடியுமே இங்கே நல்லா வளரும் அப்படின்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து அவ்வளோ ஹெல்த்தின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, செம்மண் இருக்கிற இடத்துல எந்த இதுவுமே வச்சா அவ்வளோக்கு வராது. ஒரு சில பிளான்ட்ஸ் இருக்கலாம், பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கருப்பு மண் அப்படி இதுக்கேற்ற மாதிரி வளர்கிற மாதிரி இருக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீலகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவு பார்த்தோன்னா எந்த செடி வேணாலும் நம்பி நீங்கள் வைக்கலாம். அதுக்கான தண்ணி, அதுக்கான உரம், அதுக்கான காற்றா இது ஏர்ஃப்ளோ இருந்துச்சுனாலே போதும். நம்மளை மாதிரி மனுஷன் மாதிரி அது பாட்டுக்கு அது வந்து வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேயா? 3 டைப் 4 டைப்பு மண் தெரியுது பாருங்கள். கீழே இருக்கிறது ஃபுல்லாக செம்மண். அந்த சைடு போனால் விழுந்துருவோண்ணா. ஐயோ, ஓ காட். ஓகேயா? இது ஃபுல்லாக செம்மண், களிமண். ஐயோ, இது பாருங்கள், இது ஃபுல்லாக களிமண் இது. ஓகேயா? இது வரைக்கும் களிமண்ணா, அதுக்கு மேலே ஒரு மண் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு மண், அதுக்கு மேலே 4 ஸ்டெப்பு இருக்குது பாருங்கள். இங்கே தெரியுதா? 4 அடுக்கு மேலே. ஃபஸ்ட்டு இனிஷியலில் ஒரு 2 அடி உங்களுக்கு அந்த கொஞ்சம் லைட்டான மண் தெரியும். அதுக்கப்புறம் டார்க்கான மண் ஒரு 4லேருந்து 6 அடி. அதுக்கப்புறம் இந்த அதை விட கொஞ்சம் லைட்டு. அதுக்கப்புறம் வந்தோடனே செம்மண் வந்துடுது. ஓகேயா? ஐயோ மடி. ஸோ இதுதான் கைஸ் ரீசன். என்ன போட்டாலும் நம்ம இதில் வளைச்சி தள்ளிடலாம். பராமரிப்பு பண்ணால் மட்டுமே போதுமானது. சேத்துக்குள்ளே காலை விட்டுடாப்பா. ஓகேயா? இன்றைக்கி இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம தோட்டமும் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து நேராக குழி எடுக்கும்போது நமக்கு இந்த கலர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. மேலே எடுக்கும்போது கருப்பு கலரில் இருக்கும், மேலே இருக்கும்போது வெள்ளை கலர், கீழே இருக்கும்போது வெள்ளை கலர் போய்ட்டு அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குல்ல, இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான கருப்பு மண் இருக்குது பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்மியான கருப்பு மண். ஏன் தெரியுமா? அதாவது இந்த ஏரியா வந்து நல்லா மலையடிக்கிற ஏரியா. கரெக்டாக? அதாவது ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மலையடிக்கும். அதே மாதிரி மண்ணை அரிச்சிட்டு வர்றதுமே அதிகமாக இருக்கும். அரிச்சிட்டு வர்றது அப்படின்னா மேலே அப்படியே மழை பெய்யும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண் அப்படி கீழே வந்துகிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ மேலே அந்த டாப்லேருந்து மண்ணை அரிச்சு கொண்டு வந்து இங்கே சேர்த்திருச்சு. அதனால தான் இந்த இடம் வந்து உங்களுக்கு இவ்வளோ கருப்பு மண் இவ்வளோ இருக்குது, செம்மண் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இது மேலே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளவு மண் தான் இங்கேயும் இருக்கணும். ஸோ மேலே இருக்கிற மண்ணெல்லாம் நம்ம தோட்டத்தில் கூட ஒரு குழி எடுக்கும்போது சொல்லியிருந்தேன், ஒரு பைப் வந்து நாங்கள் மேலே போட்டிருந்தோம்,
நான் இப்போ அதை குழி எடுக்கும்போது 2 அடிக்கு அடியில் இருந்து அந்த பைப்பை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு இது போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இதே வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இங்கேருந்து அந்த கட்டடம் இந்த லேண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதெல்லாமே அரிச்சு வந்து இவ்வளோ அளவு மண் நின்றுருக்கு. ஸோ எல்லாமே மேலே இருக்கிற மண் தானே, கருப்பு மண் தானே மேலேருந்து அரிச்சு வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோர் ஆகி இந்த இடம் பெருசாக இருக்குது. ஓகே, புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா இன்னொரு டைம் பாஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு புரிஞ்ச அளவில் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கும் கொஞ்சம் புதுசாக ஒரு இன்ஃபோ லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். யதார்த்தமாக இப்போ தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் கைஸ் பாருங்கள். நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை வந்து பொறிச்சிட்டோம். அதை தெரியல, பொன்னாங்கண்ணி கீரை வேர் செடி. இதை பொறிக்கிறதுக்காக தான் அங்கே போயிருந்தோம் அந்த டேமுக்கு. ஸோ அதை பொறிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம கிளம்புறோம். ஓகே, டன் லெட்ஸ் கோ. எவ்வளோ விஷயம் சொல்கிறேன்ல நான், ஆனால் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு யாராவது ஒருத்தர் QC பண்ணால் தான் தெரியும். பட்டு சொல்கிறதுல 90% கரெக்டாக சொல்லுவேங்க. ஏதோ 10% ஏதாவது கரெக்டாக தான் இருக்கும். பட்டு 10%ல் ஒரு 9% வந்து கரெக்டாக தான் சொல்லுவேன். ஸோ 99% சொல்கிறது கரெக்டாக இருக்கும், 1% QC பண்ணணும். ஓகே நம்ம ஏன்னா நம்ம வந்து இப்போது சீக்கிரம் போகணும். ஏன்னா நம்ம பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. அப்புறம் வந்து ஏலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வரும்போது ஒருத்தரை பார்த்து அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஏலம் வந்து நம்ம வந்து இது வாங்காமல், என்ன சொல்கிறது, செடி வாங்காமல் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், அந்த ஏலச்செடியிலேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு வந்தோம் வேறு கொஞ்சம். ஸோ அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் வேலிடிட்டி. இன்றைக்கி பிடுங்கணுன்னா இன்றைக்கே நம்ம வந்து நட்டால் தான் அது வரும். கிழங்கு இருக்கும் அந்த ஏலத்தில். அது வந்து கொஞ்சம் வேறு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வராது. ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போயிட்டு மண்ணில் வைக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அதை நம்ம வந்து காப்பாற்ற முடியும். ஸோ இதுக்கப்புறம் டைம் இல்லை. ஸோ எங்கேயும் நிப்பாட்டி எல்லாம் போக முடியாது. இப்போ வந்து டைம் வந்து 2:30 ஆச்சு. நம்ம வந்து 3:34 போது நம்ம தோட்டத்தில் இருந்து ஆகணும். இன்னும் நம்ம ஊட்டியே வரல. நம்ம வந்து இப்போ வந்து